மாட்டு பண்ணைக்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம். உணவுப் பொருட்கள் ருசி பார்த்து உண்ணும் சிசிடிவி காட்சிகள் கோவையில் வெளியாகி உள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சிறுவாணி மலை அடிவார பகுதியில் உள்ள சுற்றுவட்டார கிராமங்கள் தொண்டாமுத்து, நரசிபுரம், மருதமலை போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகின்றது. மேலும் மருதமலை அடிவார பகுதிகளான திருவள்ளூர் நகர், தடாகம், ஐஓபி காலனி போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதிக்குள் வரும் ஒற்றை காட்டு யானை மற்றும் 10ற்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டம் உலா வந்து கொண்டு உள்ளது. மேலும் சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதியில் சாலையில் நடந்து சென்ற பிச்சைக்காரரை தாக்கியது. நடைபயிற்சி சென்ற தம்பதியரை துரத்தியது. இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை யானை ஆக்ரோஷமாக துரத்திய போது அருகில் இருந்த குடியிருப்பில் வந்த கூச்சலை கண்ட வீட்டின் இரும்பு கேட்டை முட்டி அவர்களை தாக்க முயன்றது. வீட்டுக்குள் புகுந்து வைத்திருந்த தொட்டியில் தண்ணீர் குடிக்கின்ற செல்போன் காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உலா வரும் காட்டு யானைகளால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பு வனத்துறையினர் அதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். வனத்துறையினரும் குழுக்கள் அமைத்து அப்பகுதியில் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு ஐஓபி காலனி அன்னை இந்திரா நகரில் உள்ள மாட்டுப் பண்ணைக்குள் அதிகாலை 3:30 மணிக்கு புகுந்த 5ற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அங்கு மாடுகளுக்கு வைத்திருந்த உணவுப் பொருட்களை ருசியாக உண்ணும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது.